என்கிட்ட இந்த மாதிரி வார்த்தை பேசாதப்பா. சரஸ்வதிங்க என்கிட்ட இந்த மாதிரி பேசினேனே வச்சுக்கோ, சாபத்தை கொடுத்து விடு. என்னன்னு சாபம்? எல்லா சாபத்தை கொடுத்துருவேன். என்ன கொடுப்பீங்க? ஊமையாக போன்னு சாபத்தை கொடுத்துருவேன். ஆமா, எனக்கு மந்திரம் தெரியும். உனக்கு தெரியுமா? நானும் மந்திரத்தை வந்து என்கிட்ட மந்திரம் பழிக்காது. என்ன மந்திரம் வச்சிருக்க? எனக்கு அம்மனு கருப்பாய் மந்திரம் தெரியும். அப்படியா? அம்மனை கருப்பாய்? ஆமா. அப்படியெல்லாம் மந்திரம். உங்க மந்திரத்தை வேற ஆளுக்கு என்கிட்ட விடாதீங்க. உங்க மந்திரம் பெருசா, என்னுடைய மந்திரம் பெருசான்னு பாக்கலாமா? வேண்டாங்க. பாக்கலாமா? 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 விடு பாக்கலாம். வேண்டான்னு சொல்றேன், என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். நீ விடப்பா, பாக்கலாம். என் மந்திரத்தை விட்டுருங்க. பாக்கலாம், விடு. அம்மனு கருப்பாய் மந்திரத்தை பாக்கலாம், விடு. உங்களது பெருசா எங்களது பெருசான்னு பாக்கலாம். அப்படியா? ஆமா, விடுங்க. ஓம் நமச்சிவா. மந்திரக்காளி ஜம்பக்கா ஜம்பி தாமிரத்தா குப்பி 27 ஜமக்கால 4 ஜாக்கெட்டு 3 வேட்டி 7 துண்டு 1 கோமணம். வா அசக சிக்கலடி கிருஷ்ணகிரி பொம்மை கசுபுக ரசுபுக கசுபாக தீபுக கதாகாரன் வீரபஜா யாழ ஜாகினி மாய மோகினி அம்மனை கருப்பாய் சுடுகாட்டு முண்டை. வா நில்ல அப்படியே, அம்மனத்தோட வராது. பாட்டி கொடுத்த சித்தாடை கட்டிக்கிட்டு வா. காளி சூளி கல்கத்தா வாலி 3/4 நாளி நாரதர் வேசகாரன் காளி. இந்த மந்திரவாதி இங்க படிக்கிறப்பா, என்கிட்ட விடுறதுக்கு பாரியா? பரவாயில்லையப்பா. நான் கேக்குறது என்ன கேக்குற சாமி? உங்க அப்பா வந்து பிரம்மதேவன். உங்க அப்பா அம்மா வந்து சரஸ்வதி. ஆனா பிரம்மாங்கிறது யாரு? எல்லா உயிரையும் படைக்கிறவர். ஆமா, அவர் சாமி. ஆமா, சரஸ்வதிங்கிறது எல்லா கலைகளுக்கும் தாய். ஆமா, கல்விக்கு அதிபதி. அவங்களும் சாமி தான். அம்மாவும் சாமி. அப்பா அம்மா 2 பேரும் சாமிக்கு நீங்க பிறந்துட்டு இல்லையா? பிறந்துட்டு இப்படி கட்டுக்கட்டா நீர் வச்சுக்கிட்டு காவியெல்லாம் கட்டிக்கிட்டு நாரவாயன் ஏன் ஊர சுத்துறீங்க? ஊரா கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன ஆயலாமா? நீங்க அப்படி கேப்பிய? நீங்க கேட்டாயே ஒரு கேள்வின்னு சலிச்சுக்கிறீங்க. இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் என்ன? நீ கேக்குற வார்த்தை நல்ல வார்த்தை தான். எனக்கு அணிந்தினம் என்ன வேலை? தாயார் தந்தையார் பாதத்தை வணங்குறது என்னோட வேலை. நல்ல பழக்கம் தான். ஆமா, ஒரு நாள் இருக்க நந்தவனத்துக்கு சென்று மலர்கள் பறித்துட்டு வரலாம். பூ பறிக்க போனீங்க? ஆமா. சரி, என்னை போலவே ஒரு சின்ன பசங்களா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த வனத்துல. ஆமா, சரி. நானும் அப்ப சின்ன பையன் தான். எனக்கு ஆசையானது வந்துருச்சு. ஓ, சிறுவர்கள் எல்லாம் விளையாடும் பொழுது அவங்களோட சேர்ந்து நாமளும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். ஆமா, அப்படின்னு உங்களுக்கு ஆசையானது வந்துருச்சு. அவங்க கூட காலந்தாங்க மாதிரி விளையாண்டிட்டு இருந்தேன். நீங்க விளையாடிட்டு இருக்கும்போது காலந்தாங்க மாதிரி ஆகி போச்சு. அப்பாவை அப்பதான் நினைச்சு பார்த்தேன். ஓ, பூ பறிக்கிறத மறந்தாச்சு. அப்பாவை அப்பதான் நினைச்சு பார்த்துட்டு வேகமா ஓடினேன். ஓஹோ, போன இயேசுவர் திட்டுவாரு. ஆமா, அப்படின்னு வேகமா ஓடின பார்த்தோன்னே அப்பா கேட்டாரு, என்னன்னு? நாரதா, ஏன் இவ்வளவு தாள தகுந்த மாதிரி ஓடி வர? ஓ, தினமும் நேரமா வந்து பூ பறிச்சுட்டு வந்து எங்களை பணிவிட செய்வீங்க, பாதத்தை வணங்குவியே. இன்னைக்கு ஏன் நான் அழகான இவ்வளவு நேரம் ஏன் லேட் ஆயிடுச்சு? சரி அப்படின்னு அப்பா கேட்டாரு. அப்பா கிட்ட நான் பொய்யான ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டேன். என்னன்னு? அப்பா, நந்தவனத்திலே மலர்கள் எங்கேயுமே வெடிக்கவில்லை. ஓ, பூ மலர்கள் எங்கேயும் வெடிக்கல அப்படின்னு பொய்யான வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டேன். வெடிச்ச பூவெல்லாம் மத்தவங்க யாரும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, பொய்யான வார்த்தை சொன்னோன்னே அப்பா நினைச்சு பார்த்தாரு. ஞான திருஷ்டியால பார்த்து, நானதா சந்தேகம் பார்க்காம என்கிட்டயே பொய்யான வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டு இல்ல, அப்பங்கிட்டயே பொய்ய பேசிட்டியே. ஆமா, தினந்தோறும் நீ ஒரு கலகமானது பண்ண வேண்டும். ஒரு நாளைக்காவது. ஆமா, ஒரு பொய் பேசணும், ஒரு கலகத்தை பண்ணணும். அப்படி பண்ணாவிட்டா வயிறானது பானை போல் உப்பு, காலானது தூண் போல் வீங்கும், தலையானது 1000 சுக்கலாக வெடித்து போ. சாபத்தை கொடுத்துட்டாரு. ஆமா, அன்னைக்கு ஒரு பொய் சொன்னதுனால. ஆமா, தினந்தோறும் நான் கலகமானதை பண்ண வேண்டும். அப்படியா? ஆமா, அதுல இருந்து தினமும் கலகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பண்ணிட்டு இருக்கேன். அதனால பூரா உலகத்தையும் இப்படி சுத்திட்டு வர்றீங்க. தாயார பாத்துட்டு, நாரதா கலங்க விடாதே, நாரதா கலகம் நன்மையில போகணும். ஓ, அம்மா கிட்ட போய் கேக்குறீங்க? ஆமா. அப்பா இப்படி சாபம் கொடுத்துட்டாரு, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டோன்னே, நாரதா கலகம் நன்மையில தான் போகணும். அட, நீ ஆரம்பிக்கிறது கலகமா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா வருத்தம் கொடுத்துட்டாங்க. அப்படி அது ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. ஆமா, சரி.
அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கலகன்னு சுத்திட்டே இருக்கிறேன். அப்ப கிழக்க போறீங்க? கிழக்கையா? கலகன்னு சுத்துறீங்க? ஆமா, ஒரு நாளைக்காவது ஒண்ணு பண்ணணும் இல்ல? ஆமா ஆமா ஆமா. இல்லைன்னா என்ன ஆயிரும்? மண்டை வெடிச்சிரும். ஆமா, செத்து போயிருவீங்க. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எங்கேயும் கலக சிக்கல. அப்ப நீ கலகன்னு பண்ணலையா? அப்ப நீ மண்டை வெடிச்சு சாகிறது உறுதி. என்ன சாவ சொல்ற? நீங்க கலகம் பண்ணலாம், அப்பா சாபம் கொடுத்துட்டாரு மண்டை வெடிச்சிரும்னு. ஆமா, அதனால இன்னும் பண்ணலங்கிறீங்க. உனக்கு ஏதோ தெரியுதா? எனக்கு தான் எதுவும் தெரியல. வேற நாட்டுக்கு போலாம் அப்படின்னு பாக்குறேன். இங்க ஏதோ உனக்கு தெரியுதா? எனக்கு எங்கேங்க பண்ற கலகத்தை எனக்கு இருந்தா ரெடி பண்ணி கூட பாக்கலாம். ரைட் ரைட். கலகம் வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? இங்கயா? இல்ல இங்கே வா. இங்கே இப்ப கலகம் கிடைக்குது பாரு. எங்கடா அது? தமார் கத்தி. கத்தி இருக்கு, கல் இருக்குண்ணா. அதை கொடு. இந்தாண்ணா கல். இந்தாண்ணா போகி நடம்பல போடு தள்ளு. போடு கத்தி. ஏப்பா இங்கே இருக்குதுப்பா. கத்தி இங்கே இருக்குதுப்பா. சரி, நான் இதை கவனிக்கல. இதான் கரெக்டா இருக்கும். கத்தில போய் எப்படின்னா கலகம் வைக்கிறது? இதுல கலகம் இருக்குதா? இருக்குது. இந்த கத்தி இல்லையா? எங்க போறது இப்ப? வாங்கல உட்காந்து கூத்து பாக்குற ஆயா. இந்த ஆயா குமிஞ்சிட்டு பாக்குது. ஆயா குமிஞ்சு பாரு. ஆயா அவங்க மண்டை மேல டமார்னு அடிங்க. அடிச்சா என்ன வரும்? மண்டை உடைஞ்சு ரத்தம் வரும். ஐயோ புண்டோ அடிச்சுட்டானே அவன் சொல்லி லவலவான்னு கத்திட்டு உருண்டு பெருட்டு அழுவும். கூத்து பாக்குறவங்களா நம்மள அடிக்கிறதுக்கு வருவாங்க. நம்ம பொட்டி மாத்தாலும் தெரிஞ்சு நம்ம திக்காலுக்கு ஒரு பக்கம் பயந்துட்டு ஓடுவோம். கூத்தே நின்று போயிடும். எவ்வளவு பெரிய கலகம் பாத்தியா? நானே போட்டு கொண்டு போடுவேன் தெரிஞ்சுவா. நாளதான் கலகம் நன்மையில தான் போகணும். நன்மையில முடியும். ஆமா, ஆரம்பிக்கிற கலகமா இருந்தாலும் சரி அதுல ஒரு நன்மை இருக்கணும். அப்படியா? ஆமா, இது அப்படியா? கலகம் வந்து கொலை கேஸில் தான் போகும். போலீஸ் கேஸ் இல்லாம. சரி. அப்ப உங்க தாத்தாவை நினைச்சு பாருங்களேன். தாத்தாவை நினைக்கலாம். எந்த தாத்தா? எந்த தாத்தா? உங்க அம்மால பேசுற தாத்தா. எந்த தாத்தானா யாருக்குள்ள இது? பரந்தாமல். கண்ணன். இதெல்லாம் நான் சொல்லி தரணும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும்பா. சுய புத்தி இல்ல. தாத்தா அப்படின்னு இல்ல. எந்த தாத்தா? எத்தனை தாத்தா இருக்குது? எனக்கு ஏகப்பட்ட தாத்தா இருக்குது. சிவபெருமன் இருக்கிறாரு, மாயவர் இருக்கிறாரு. எல்லாருமே எனக்கு தாத்தா தான். சரி, உங்களுக்கு யார பிடிக்கும் அதிகமா? எனக்கு மாயவர். அவர் நினைச்சு பாருங்க. அப்படித்தானே வரேன். நீ இப்படி போனா என்ன அர்த்தம்? என்னது வந்து விட்டது? வந்துடுதா? ஆமா. ஏப்பா ஒரு அரை மணி நேரம் கூத்த நிறுத்துங்கப்பா. அவருக்கு வந்துட்டுதான் போய் பேண்டுட்டு தண்ணி ஊத்தி கழுவி. என்னப்பா வந்து விட்டது? வந்துடுது. நீங்க கலகம் இருக்கிற இடம் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. ஆமா. அப்படியா? பூலோகம் போகணும். அங்க போனா மகுடவத்தா சூரன். தீர்த்தகிரி. ஆமா, மகுடவத்தா சூரன் அவர்கிட்ட போனா இதை கலகம் பண்ணுவேன் இன்னைக்கு. அப்படியா? ஆமா, கிளம்புங்க. பாப்பலாம். அரே கூர கத்தி வாய்ங்க. என்னாச்சு? ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. நாராயணா நாராயணா என்று. நாராயண
எங்க வந்து என்னிடத்தில் வந்து நாராயணா நாராயணன் என்று அழைக்கிறார். சிசியா நாராயணன் சொன்னாலே அவனுடைய நாட்டை அடியோடு அடித்து விடுவேன். தேவர் என்றால் என்னுடைய எதிராளிகள். தேவன் உங்களுக்கு பிடிக்காது, அறவா பிடிக்காது. அவங்களுடைய கருவை அறுக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். அதனாலதான் மலையிலேயே இருக்கிறீங்க. ஆமா, நாட்டுக்குள்ள எங்கேயும் போகல. அதனாலே நாராயணன் வந்தா கொன்னே அப்படின்னு சொல்லி. சிசியா என்னப்பா இது கலக மண்டபம் நீ போயிரு சேர்ந்து நான் போயிருவேன் நடக்குது. நாராயணன் அவருக்கு பிடிக்காதவங்க. நாராயணன் பிடிக்காது. நாராயணன் அவர் நாராயணன் கேக்குற மாதிரி காதுல கேட்டுருது. காது கேட்காத கோவிந்தா சொல்லிட்டு போ. கோவிந்தாவா அப்படி சொன்னா அனுப்ப மாட்டாரா? பாரு கோவிந்தா கோவிந்தா ஏப்பா என்னை அடி வாங்க வைக்கிற? வானம் விட்டாங்க போடுறது. வானம் விட்டாங்க. கோவிந்தா சொன்னாலும் அடிக்கிறாரப்பா. நாராயணன்னா யாரு? யாரு? நாராயணா யாரு? மாயவர். மாயவர். கோவிந்தான்னா அவரு யாரு? அவரு தாத்தா தான். அதுவும் மாயவர் தான். பாத்தியா? அந்த பேர் சொல்லிட்டு கூட ஒரு கோவம். அப்புறம் நீ சொல்ற பாத்தியா? ஏங்க நம்ம காரியம் நடக்கிறோம்னா காலை பிடிக்கணும். காலை பிடிக்கணும். காரியம் முடிஞ்ச உடனே காலை வாரி விட்டுறணும். ஆமா. இப்ப எங்க வந்திருக்கிறோம்? தீர்த்தகிரி. தீர்த்தகிரி அந்த அரக்கனுடைய சாம்ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமா. முதல்ல அவர் பேரு சொல்லி ஜெய போட்டுட்டு போங்க. மகடவத்தா சோரன். ஆமா. அது மட்டும் இல்ல, அப்ப சொன்ன உடனே நான் வந்து தேவர்களுக்கு எதிரி உன்னை போல அசுரர்களுக்கு நான் ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லி பக்கமா போய் பேசுங்க. சரி, அப்புறம் பேசிக்கலாம். சரி. போனா இது மனமாட்டாரு இல்ல? அசுரனுக்கு ஜெய. சோரா அரே ஒத்தனாடி. ஆமாங்க. நான் நாரத மகாமுனி. நாரதனா? ஆமா. நாரதன் என்று மீண்டும் அவனுடைய பெயரை சொன்னால் உன் நாக்கை அறுத்து விடுவேன். இல்லப்பா கோவிந்தா என்று சொன்னால் உன்னுடைய குரல ஒரு உருவி வெளியெடுத்து கோவிந்தான்னு சொன்னா உன் கொட்டையை கடிச்சு விடுவார். சிசியா இப்போது நீ எங்க கிளம்பிட்டாய்? எங்க போற? சந்தைக்கு. என்னோட மாட்டே வர எங்க போகிறேன்? ஆமா. இந்த கோபத்துடன் கர்ஜனையுடன் போய் கொண்டிருக்கிறேனே, எங்கே போகிறேன்? ஆமா. அந்த தேவாதி தேவ பூச்சிகளை சிறப்பிடிக்க போகிறேன். அந்த தேவர் என்றால் எனக்கு அரவு பிடிக்காது. அந்த தேவரை ஆட்டி படைக்க வேண்டும், அம்பலத்தை வைக்க வேண்டும். இந்த தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவலோகம், பொன்னுலோகம், அமராவதி இப்படி சொல்லப்பட்டு 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த தேவ இந்திரனை சிறைபிடிக்க வேண்டும். மும்மூர்த்தி தேவரை சிறைபிடிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நானே சிவன், நானே விஷ்ணு, நானே பிரம்மா. அதனாலே அந்த தேவரை சிறைப்பிடிப்பதற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். இப்படியே நீ போனீன்னா வேற இப்படி போகணுமா? இல்ல இந்த வீரத்தோட இப்படியே போனா இந்த வீரத்தோட இந்த கச்சேரியோட போக இப்படியே நீ போனீன்னா அவங்க எல்லாருமே உன்னை கொண்டு விடுவாங்க. என்னடா அநியாயமா இருக்குது. நான் இப்படி சென்றாலும் என்னை கொன்று விடுவாங்களா? ஆமா. வேற எப்படி போவது? நீ இப்படி அப்படி போய் இப்படி வரட்டுமா? நீ எப்படி போனாலும் உன்னை கொண்டு விடுவாங்க. இந்த 101 சிரம் இருக்கிறது. ஆமா. என்னை பார்த்து தேவாதி தேவரெல்லாம் அஞ்சி நடுங்குவார்கள். ஆமா. அவங்களாவது என்னை கொள்வதாக. ஆமா. காரணம் சூரா நீ இப்படியே போக கூடாது. வேற காளிகாய் தேவி இருக்கிறாங்களே, தாயார் யாரு? என் தாய். ஆமா. என்னை வாழ வைக்கும் தெய்வம் என் தாயாரை காளியம்மன் தான். ஆமா. என்னை பிறந்த முதல் இத்தனை ஆண்டு காலமாக வளர்த்து வாழிவு செய்தது. ஆமா. உங்களுக்கு இந்த வீரமெல்லாம் பத்தாது. காளிகா தேவி கிட்ட வரம் ஒண்ணு வாங்கிட்டு போகணும்.
வரம் ஒன்று வாங்க வேண்டும். ஆமா. எப்பேரப்பட்ட வரம் வாங்க வேண்டும்? சாகாத வரம். சாகாத வரம். வேகாத உடல். வேகாத உடல். நித்துவ தத்துவம் படித்த சாகாத வரம் ஒண்ணு வாங்க. சபாஸ் சபாஸ். அப்படி ஒண்ணு. சாகாத வரம். ஒரு வகையில பார்க்க போனா அவர் சொல்றது உண்மைதான். அதுதானே. ஏன்னா அந்த தேவர்களும் எத்தனையோ சூழ்ச்சி செய்து உங்களை போல பல ஆயிரம் அரக்கர்களை கொன்று அந்த திருட்டு கண்ணன் வக்காலோடு இருக்கிறானே, ஆனா எங்களை போல அசுராதி வர்க்கத்தை பழிப்பது, அவர் ஒரு வேலை முடித்தால் அழிப்பது, தந்திரமான முறையில கொண்டு இருக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி உங்களை ஏதோ சூழ்ச்சி செஞ்சு கொண்டுட்டா என்ன பண்றது? அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, காலி ஆகிட்டீங்களா? ஆமா, காளியம் இடத்துல போய் சாகாத வரம் பெற வேண்டும். வாங்கிட்டா அப்புறம் உங்களை யாரும் அழிக்க முடியாதுல்ல. சாகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம், அங்கார கோபம், நித்திய தத்துவ வரத்தை வாங்கிவிட்டால் அந்த தேவாதி தேவர்களின் காலுக்கு கீழே. ஆமா, எப்படியா? அருமையான ஐடியா. ஆள் சிறிதா இருந்தாலும் அறிவு பெரிதாக இருக்கிறது. பரவாயில்ல, சபாஸ். நாரதா, வேறொன்று தவறு இல்லையே. ஒரே தவறு கிடையாது. இல்லை என்றால் புலி சார் புலிகிற மாதிரி புரிஞ்சு விடுவேன். நன்மைதான் செய்ய வந்திருக்கிறேன். நாரதா என்று அழைத்தால் உடனே கடமை வந்திருக்க வேண்டும். அப்படியா? சரியா? இல்லை என்றால் இவனை உயிரை எடுத்துவேன். என்னமா இருக்கு? எனக்கு பதில் நீ பலி ஏத்துக்கோ. எதுக்கு? எனக்கு பதில். அப்ப நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறேன். காளியம்மன் கோயில் போக வேண்டும். சொல்லுவாளே போய் வா நீ. அப்படியா? என்னை வளர்த்து வாணிபம் செய்த என் தாயே, கோயில் வந்துட்டோம். அம்மாவை எதிர்பார்த்தோம். இருந்தால் ஒரு விஷயம் என்னங்க, காளியம்மன் கோயிலுக்கு அருகில் வந்துட்டோம். அதனால என் காளியை நேரடியாக சந்தித்து வரத்தை பெற வேண்டும். நேரில் சந்திச்சு வாங்க. ஆமா, சரி. ஏனென்றால் என் தாயாரை பார்த்து நீண்ட காலமாகிவிட்டது. இதனால் இந்த வனத்திலே தீர்த்தகிரியிலே நான் வாழ்ந்து வருகிறேன். வளர்ந்து வாலிபமானவுடனே இந்த தீர்த்தகிரியிலே வாழ்ந்து வருகிறேன். என் தாயாரை பிரிந்து ரொம்ப நாளாகிறது. அதனால நேரடியாக சென்று என் தாயாரத்தில் சாகாத வரத்தை பெற்று வருகிறேன்.